இல்ல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். சின்ன பையன் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைகள்னு தெரியும், ஆனாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் சொன்னார் மேடம். ஆனா அந்த பையன் அப்படி சொல்ல, அவர் சொன்னாரா இல்ல, நீ கேளுங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன். நான் தான் சொல்றேன். எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 17 வயசுல பையன் பிறந்து 9 மாசத்துல வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். 2-3 மாசத்துக்கு முன்னங்குட்டி தான் ஒருத்தவங்க கூட பழக்கமாச்சு. நான் நார்மலாக தான் எல்லாரும் கூடமே பேசி எடுத்துட்டு ஜாலியாக தான் இருப்பேன். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலை. வெரி குட். அதுக்கப்புறமா அவராக தான் பேசி எங்க உங்களுக்கு வேலை போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும், வைக்கணும், நிறைய போறான்டா. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கலாம். உறவாயிடுச்சு. ஆமாம். என்னடி உரசுது, என்ன உரசுது? ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க? ஃபோட்டோ சும்மா சாதாரணமாக அந்த செல்லில் தான் ஒன்றா இருக்கும்போது இப்படி சும்மா பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி சொல்றவாச்சு சொல்றீங்க இல்லையா, நீங்க வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் போனதில்லை, பேசினது மட்டும்தான். வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டேன்பாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து உட்காந்துருப்பேன், 2 பேரும் பேசிட்டு உள்ளுக்கே தான். அவ்வளோதான். ஐயோ ஐயோ. வெளியில எங்க நாங்க இப்ப போனது, அதுக்கு முன்னாடி போனதும் கிடையாது, வச்சதும் கிடையாது. அல்லாம தனியா எங்கேயும் போய் தங்கி போனது கிடையாது, வச்சதும் கிடையாது. உங்க அம்மா சத்தியமா? ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம், உங்க வீட்லயும் பிரச்சனையாகும். எல்லாம் யோசித்துக்குங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிரும். இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணாம், நான் பாத்துக்கிறேன். வாசுருதி மனுஷங்க தானே எல்லாரும். அவங்க 22 வருஷம் புருஷன் இல்லாம இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வீக் ஆயிட்டாங்க. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நல்ல பாசமா பேசணும். இப்போ சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, அந்த ஏதோ ஒரு இதில் நல்ல பாசமாக பேசணும். எனக்கு அது பிடிச்சிருந்தது. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். சில ஜென்ஸுங்க வந்து ஒரு 2 நாள் பழகினா உடனே தொடர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால நான் அவங்ககிட்ட பேசினேன். கடைசியில் அந்த கோவளம் பீச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்குது, அங்க கேட்டலாம் பார்த்தா அங்க கோயில் பூட்டி இருந்தது. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது போட்டுதாங்க. சரி, ஏதாவது ஒரு சாமி படம் இருக்கான்னு பாரு அப்படின்னப்பல, அந்த கோயில் முன்னாடி எந்த சாமி இந்த எதுங்களும் இல்லை, பொம்மைங்க எதுங்க தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்படியா? சரி பரவாயில்ல வான்ட்டு அதுக்கப்புறமா வர்ற வழியில அதுக்கப்புறமாட்டு என்ன யோசனை பண்ணாருன்னு தெரியல, ரூம் புக்கி பண்ணிடலாம், பைக்கன் பண்ணி அந்த நான் உள்ளுக்கு வச்சு தாலி கட்டிட்டு போயிடலாம். என்ன விளையாடுற நீ? ரூம்ல தங்கினீங்க? ஆமா, பகல்ல தான் தங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். இது என்னன்னையும் அவங்க அண்ணிக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க அண்ணி வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க போலுக்கு. சொல்லி இந்த மாதிரி அவ சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, கிளவி கணக்கா இருக்கா, அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏய் கிளவி, என்னப்பா? எந்திரிச்சு உள்ள போ. 8ஆம் தேதி நான் மூணாருக்கு ட்ரெயினுக்கு போறேன், போயிட்டு வரேன். நான் போயிட்டு காலையில பஸ்ஸுக்குலாம் வந்தாரு. மற்ற விஷயமெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சரி, இவ்வளவு வீட்டுக்கு நடந்தது அங்க பிரச்சனை கம்பெனி உள்ள நடக்கிறப்ப சொல்றப்ப அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத, எங்க அண்ணி சொல்றத நீ என் காதுல வாங்கிக்கிற அப்படி இப்படின்ட்டு அவர் இது பண்ணிடுவாரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. போய் அங்க ட்ரைனிங் போய் 2 நாளையிலே திரும்பி வந்துட்டாப்ல. கிளம்பி வர்றது எனக்கு தெரியாது, அவரும் சொல்லலையான்ட்ட. ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றப்ப கூட வளரவங்க சொல்றாங்க, நாளைக்கு உன்னை வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து ஆளுங்களோட கூட்டிட்டு வந்து விசாரிக்க வர போறாங்க. ஒன்னதாக்கா வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுவோ. யானே நீங்க 2 பேர் தான் ஓடணும்னு பேசிக்கிட்டீங்களாம, ஊரை விட்டு ஓடணும்னு. இவ்வளவு வருஷம் தனியா இருந்திருக்கீங்க, ஒரு இடத்துல சின்னதா வீக்னஸ் வந்துடுச்சு, அது வந்து தப்பே கிடையாது. அது மனுஷனானா அதெல்லாம் நடக்கும். அடங்கொக்காலவனே. இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்க இல்ல அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா என்ன அது மட்டும் உங்களுக்கு தெரியணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இல்ல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்.
சின்ன பையன் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைகள்னு தெரியும், ஆனாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல. என்ன வயசு தம்பி உங்களுக்கு? 24. ஏன்டா தம்பி இவங்களை தெரியுமா? என்ன நடந்ததுப்பா உங்க வாழ்க்கையில? இப்போ வேலை செய்யறதுல பழக்கம் பண்ணுவாங்க. அப்படியா? ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. வாங்கி நல்லா பேச ஆரம்பிச்சு அப்புறம் யாரு பேச ஆரம்பிச்சாங்க? சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? ஃபர்ஸ்ட் அவங்க தான் இது பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. சொல்லிரவா? சொல்லுங்க. லிஃப்ட்ல கிஸ் பண்ணாங்கம்மா. விளங்கும்டா நாரப்பயல. லிஃப்ட்டில் பக்கத்துல நீ இப்படி பக்கத்தில் வா பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் கிஸ் பண்ணேன். நான் தான் ஒத்துக்கிறேன், அந்த இடத்துல கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கூப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அந்த பையன் உங்க மேல ஆசைப்பட்டாரு, உங்களுக்கு அவர் மேல அட்ராக்ஷன் 2 பேருக்குமே இருந்தது மேடம். இல்ல அவர் சொல்றது வேற விதமா இருக்கே. சொன்னா சொல்லலாம் விட்டுருவான். வந்து இவங்க சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, 2 பேரும் நல்லபடியா பேசிட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்தது. இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜு மாலை கிடையாது. தட் இஸ் உடல் ரீதியான ஒரு ஈர்ப்பு வந்தது. அது அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. அவர் சொன்னார் மேடம். ஆனா அந்த பையன் அப்படி சொல்லல. அவர் சொன்னாரா இல்லைன்னு கேளுங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன். நான் தான் சொல்றேன். தூர நின்று பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அம்மா நீங்க சொல்றது நியாயம் இல்ல. செல்லாது. நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன் அவங்கள்ட்ட அட்ராக்ஷன் தோணுச்சு உங்களுக்கு? ஜாலியாக எல்லாம் ஓப்பனாக பேசினாங்க. உங்களுக்கு தெரியல அவன் சின்ன பையன். சின்ன பையன் தான் மேடம். பக்கத்துல வந்து நில்லு நீ இப்படி இடிச்சு பக்கத்துலயே நில்லு போட்டோ எடுப்போம்னாக்கி யாருக்கு தான் மேடம் உணர்ச்சி வராது? ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன், பிரச்சனை வரும் தூர விளைவிடுமா அப்படின்னு. இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னாரா இல்ல? நீ கேளுங்க. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதெல்லாம் கட்டல. எதுக்கு ரூம் புக் பண்ணீங்க? அவங்க தான் கேட்டாங்க. 10 நாள் இதெல்லாம் நடந்து போச்சு. அதான் மேடம் நான் தான் சொல்றேன். அந்த ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் தான் சொல்றேன். ஒரு செகண்ட்ல என்ன இது இப்படி போயிருவா? என்ன நல்லா ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? நான் அன்பா பேசினதுல என்னன்னையும் மாறி அதுதான் நான் சொல்றேன். அவங்க அன்பா பேசலையே, நீங்க தான் இது பண்ணிருக்கீங்க. அவர் எங்க அன்பா பேசினாரு, நீங்க வேற. கல்யாணம் பண்ணலாம். செயின் தான் போட்டேன். எதுக்கு செயின் போட்டீங்க? போட சொன்னாங்க. எதுக்கு போட சொன்னாங்க? ஒரு விஷயம் கேக்குறேன். அவன் சின்ன பையன், நீங்க பெரியவங்க தானே, 39 வயசு ஆச்சு உங்களுக்கு. நீங்க யோசிக்க மாட்டீங்களா 10 நாள்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாது? இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நான் என்ன 2 வருஷம் ஒண்ணா வேலை 2 செஞ்சேங்க. வருஷம் அப்படி பழக்கம் ஆச்சு. 6 மாசம் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்படிதான் ஒரு இமேஜினேஷன் எனக்கு இருந்தது. ஆனா 10 நாள் தான் அவரை பரிச்சயம் ஆச்சு. ஆமா. அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்க. இது எப்படிமா நீங்க நியாயப்படுத்த முடியும்? ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? இப்ப என்ன நிலைமையில இருக்கு உங்க மனநிலை? எப்படி இருக்கு? வேணாமா. ஏன் வேண்டாம் சொல்றீங்க? எல்லாத்துலயும் கூட்டிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 10 நாள்ல எல்லாம் தாலி கட்டலாமாமா? நீங்க கேக்குறது நியாயமாவே இல்லையாமா? சார் இவனை என்ன பண்ண சார்? சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கமா. அவங்க அந்த அளவுக்கு நல்லா பேசினாங்க. நல்லா பேசுனாங்கன்னா ரூம் கூட்டிட்டு போயிடுவாங்களா? சரி, என்ன கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷமா இருந்து விட்டுடலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்களா? கரெக்டா கட்டுப்பிட்டா. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தீங்களா? அவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா? அவங்கள்ட்ட என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? இந்த நண்டி என்னது? இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பொண்ணு பழைய எடுத்து ஏமாத்துவ? அப்ப அந்த பையன் கேட்கலாம்ல உங்கள்ட்ட அதே கேள்விய. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எத்தனை பசங்களை இந்த மாதிரி ஏமாத்துவேன்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த பையன் உங்களை ஏமாத்தி இருக்கான்னு தெரிஞ்சா நான் அந்த பையனை கேள்வி கேட்கலாம். 10 நாள்ல தாலி கட்டுறது, ரூம் புக் பண்ணுறது எல்லாம் பெரிய பெரிய தப்பு. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் வேலைக்கு கொண்டு வச்சேன், சரி கஷ்டமா இருக்கேன்ட்டு. ஒண்ணுமே தெரியாத பையனா ரூம் புக் பண்ணி கூட்டிட்டு போனாரு. நீங்க பண்ண தப்ப நீங்க உணர்றீங்க, அதை விட பெருசு ஒண்ணுமே கிடையாதுமா. நிஜமாதான் சொல்றியா? நீங்க சூழ்நிலையால நடந்த விஷயம் இது. அதுக்கு நீங்க உங்க தலையில அந்த பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை வச்சு பாரத்தை சமக்காதீங்க. கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு, இங்க வாங்க. தூக்கி குப்பையில போடுங்க, வேலையை பாருங்க. சரி, நீங்க மீண்டு வந்து நல்லபடியா வாழுங்கம்மா, சரியா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர். கிளம்புங்க. எவ்வளவு நேரமா சார் வீடியோ பாக்குறீங்க? நீ அப்லோட் பண்ணதுல இருந்து பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது? நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்